மொத்தமும் திரும்பி பார்க்கும் வகையில ஒரு சம்பவங்களா நடந்துகிட்டு இருக்கு. என்ன சம்பவங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ வந்து BL சந்தோஷ் அவர்கள் தமிழகம் வந்திருந்தாரு. அங்க வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்து கமலாலயத்துல போட்டிருந்தாரு. அதுல முக்கியமான பாஜக தொண்டர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தலைவர்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே பேசினாரு. அது ரொம்ப டீட்டெயிலாவும் டெப்தாவும் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எத்தனை தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புன்றது கூட பேசியிருக்காங்களாம். ஸோ அந்த விஷயம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாம உலக செய்திகள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு தேவையான நிறைய அரசியல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் அதுல இன்க்ளூட் பண்றேன். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ட் இப்போ வந்து உலக செய்திகள் வந்து குட்டியா ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா BL சந்தோஷ் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் நடந்த கிளாஷை பத்தி பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களை உலக கோமாளி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க. காரணம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் சும்மா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயம் எடுக்கிறாரு, ஸ்டாண்ட் நிக்கிறாருன்னா நான் நாளைக்கு அதை தான் நான் வந்து பின்பற்றுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவாரு, நாளைக்கு வேற ஒண்ணு பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த மாதிரி வாஷிங்டன் டிசில வீடு இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கிற எல்லாருமே இங்க இருந்து உடனே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து பிறப்பிக்கிறாரு. அது எவ்வளவு அளவுக்கு மோசமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய நாட்டு மக்கள், அவங்களுடைய மக்கள் அவர் எப்படி எல்லாம் வந்து எடுக்கிறாரு அப்படின்ற அடுத்த நாள் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்றதும், திடுதப்புன்னு 25% டாக்ஸ் நான் உங்களுக்கு ரைஸ் பண்றேன் அப்படின்னு இந்தியா மேல சொல்லி திடுதப்புன்னு திரும்பவும் 25% அப்படின்னு ரொம்ப சீக்கிரத்திலேயே சொல்லி மொத்தம் 50% ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு நம்ம மேல போட்டதும், நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்ட் பண்ணி ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து அப்படின்னு F-35 நாங்க வாங்க மாட்டோம் நம்ம சண்டை போடுறதும், இது எல்லாமே முழுக்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பொலிட்டீஷியன்ஸே, ஈவன் அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்களும் அங்க இருக்கிற மக்களுமே வந்துட்டு இவரை ஏன்பா நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு ட்ரம்ப் மேல மிகுந்த அதிருப்தியில இருக்காங்களாம். எல்லாருமே இவரை உலக கோமாளி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சர்வதேசம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பெரிய பிளக்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நாடுகளையும் கிரியேட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியான ஒரு பிளேஸ்ல அவர் உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் கோமாளித்தனமா ஆட்டி படைக்கிறாரு பாத்தீங்களா. என்னத்த சொல்றதுன்னு இருக்கு. அடுத்த கட்டமா ராகுல் காந்தி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் நாங்க தோல் மேல் தோல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் கூட அவருக்காக ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டு இருந்தாரு, நாங்க தோளோடு தோல் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய பேர் காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு ஆட்களும் என் தலைவன் பேசிட்டாரு, என் தலைவன் சொன்னாருன்னா அங்க நல்லா தான் இருக்கும், அவர் பேசுற வார்த்தைகள் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா சொம்பு தூக்குறதும் கொடை பிடிக்கிறதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ்காரவங்க பல பேர் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தவங்க மட்டும் கிடையாது. இப்ப ராகுல் காந்திக்கு பின்னாடி நிக்கிறாங்க பத்தியா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சம பெரிய பல்ப் வாங்குறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. என்ன நீ பொசுக்குன்னு பல்பு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டேன்னு கேட்டீங்கன்னா, பல்பு வாங்கின பல சம்பவங்கள் எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு காந்திஜிய கொன்னதே வந்து RSS அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை போட்டாரு. அதை வந்து பெரிய அளவுல சர்ச்சையா மாறி கடைசியில தெரியாம நான் சொல்லிட்டேன், என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு விட்டா திரும்பவும் மோடி அவர்களை திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. இதற்கும் வந்து சாரி நான் தெரியாம பண்ணிட்டேங்கிற மாதிரியான ஒரு பாணியில அவர் கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு. சோ அவர் கிரியேட் பண்ற ஒரு விஷயங்களும் பெரிய இம்பாக்ட் யாருக்கு ஆகுது அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு நபர்களுக்கும் தான். நாங்க வந்து வெடி வெடிக்கிறோம், செம்ம ஹாப்பியா இருக்கும், இவர் பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு, பாஜகவுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிக அளவுல சந்தோஷப்படும் நேரத்துல புஷ்ன்னு ஒண்ணுமே இல்லாம போயிடுது, புஷ்வான மாதிரி. ஏன்னா அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்படின்னா இந்திய ராணுவத்தை கைகள் எல்லாம் கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஆபரேஷன் சிந்தூர் அப்போ அந்த நடந்துச்சு இல்லையா, பல்காம்ல ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது இல்லையா, அந்த நேரத்துல முழுக்க மோடியோடைய தவறு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணாரு. சோ இந்த விஷயத்த அங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ், இந்த ஆர்மியில இருக்கிற முக்கியமான ஆட்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தெளிவுபட சொல்லிட்டாங்க, எங்களுடைய கைகளை யாருமே கட்டல, நாங்க ரொம்ப ஹாப்பியா இந்த வாட்டி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நாங்க வந்து கரெக்டா பண்ணோம், இந்த அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கமும் கிடையாதுன்னு அவங்களும் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல்பு மேல பல்புன்னு நம்ம போய்கிட்டே இருக்கும்போது சொன்னார் பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலேயே ஒரு குண்டு போடுறாரு. ஸோ நிறைய மோசடி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவையும் எலெக்ஷன் கமிஷனையும் சேர்த்து வச்சு பயங்கரமா விமர்சனம் பண்ண எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கூட காமிக்கிறாரு. டோட்டலி அது எல்லாமே ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் சீக்கிரமாவே ப்ரூவ் ஆயிட போகுது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, எழுத்துப்பூர்வமா கொண்டு வாங்க, எங்க மேல கம்ப்ளைண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கேட்கறாங்க. பட் அவருக்கு வந்து
ஒரு தைரியமா அவரால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாது இல்லையா. அவர் எப்படி பண்ணுவாரு? எப்படியாவது மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கறதுல ராகுல் காந்தி இவ்வளோ தெளிவா இருப்பாரா அப்படின்னு நாளுக்கு நாள் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த வகையில இப்போ காங்கிரஸ்க்காக சப்போர்ட் பண்ணி குடைபிடிச்ச ஒவ்வொரு நபரும் கஷ்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஆமா தானே? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? தோளோடு தோள் நிற்போம், தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த விஷயத்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிடிச்சுக்கிட்டாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசிச்சு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட்டை போட்டு கிழிச்சிட்டாரு. நேத்து அண்ணாமலை வேற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்கெல்லாம் வந்து நீங்க தோக்குறீங்க ஒரு கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னா அங்க வந்து முழுக்க முழுக்க பாஜக ஃபேக் பண்ணியிருக்காங்க, எல்லாமே போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஒரு இடத்துல ஜெயிச்சீங்கன்னா அப்போ நீங்களும் என்ன போலியா ஏதாவது ரெடி பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு புட்டு வச்சாரு. சோ இன்னைக்கு நயினார் இந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தவங்களும் என்ன ஆகுறாங்க, காங்கிரஸ்க்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா பதில் கொடுக்குறாங்க, நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பல்ப் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி தாவேகா விஜய் அவர்களும் செய்த இதே செயல் ஒரு பெரிய சர்ச்சையும் உருவாச்சு. இவருக்கு தெரியும் ஒரு நாள் 2 நாள் அவர் கண்டிப்பா வெளியே வந்துட போறாரு. ஆனால் இவர் ஏன் இவ்வளவு விமர்சனம் நமக்கு தூய்மை பணியாளர்கள் இப்போ வரைக்கும் ஒரு 12 நாளா போராட்டம் பண்றாங்க, அவங்கள போய் களத்துல பாக்குறதுக்கு இவருக்கு வந்து இது இல்லையா, ஏன் அவர் அங்க போகல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் அங்க இருக்கிற ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் அவரை வர வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டோம், நாங்களே வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு நாங்க கிளம்பணும். அதாவது இவங்களுக்குன்னு ஒரு ஃபிளையர்ஸ் இருப்பாங்கல்ல, நாங்க போனோம், ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா இங்க மொத்தமா வேற மாதிரி சூழல் ஆயிடும், நாங்க போய் மீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களை சார்ந்த நபர்கள் சொல்றாங்க. பட் நாட் ஷியோர் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தூய்மை பணியாளர்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ்க்கான ஒரு கரெக்டான சொல்யூஷன் அப்படிங்கறது இன்னைய தேதி வரைக்கும் கிடைக்கல. நேரு அவர்கள் கிட்ட கேட்கும் போது முதலமைச்சர் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்டு நிறைவேற்ற சொன்னாரு. ஆனா உடனே பணி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், எங்களுக்கு டைம் வேணும், நீங்க என்ன சார் போய் பார்க்கவே இல்லையாமே அப்படின்னும் போது, நான் பார்க்கலன்னு யார் சொன்னது, 4 வாட்டி நான் போய் மீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான ஒரு ப்ரூஃப் கூட இல்லையே சார் அப்படின்னு சொல்லும் போது, வாங்க கேமராவை கொண்டு வாங்க, எங்க பின்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி நேரு அவர்கள் சொல்றாரு. ஆனா அங்க திரும்ப திரும்ப கேட்கப்படுற கேள்வினால அவர் சொல்ற விஷயம், முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே போய் நாங்க மீட் பண்ண முடியும், முக்கியமான ஆட்களை போய் பார்த்தோம், கூட்டிட்டு போயிட்டு அவங்களை வச்சு பேசணும், நான் 4 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாரு, யாரு, சேகர் பாபு அவர்கள் போயிட்டு வந்த விஷயத்த சொல்றாங்க. சோ இவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான சொல்யூஷன் இல்ல. முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மக்கள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவ்வளோ லேடிஸ் இன்னைய வரைக்கும் பார்க்கல அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. முதலமைச்சர் பார்க்க சொல்லிட்டாரு, அவங்களுக்காக செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கிற அமைச்சர்கள் ஏன் அவர் மீட் பண்றதுல என்ன ஆயிட போகுது அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்வியாவும் இருக்கு. சோ தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது உறுதி. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சிப்பான்னு சொல்லும் வகையில தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து அடுத்த ஒரு போராட்டம் யார் அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 30% ஆஃப் ஹைக், அதாவது 30% ஊதிய உயர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டும் அனைத்து டிரைவர்களும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இன்னைய தேதிக்கு தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதே ஸ்டில் போய்கிட்டு தான் இருக்கே தவிர அவங்க இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த சூழல்ல இருக்கும் போது மெடிக்கல் லைன்ல மிக முக்கியமா நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஆம்புலன்ஸ் இவங்க ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, மொத்தமா ஒரு குழுமமா சேர்ந்துட்டாங்கன்னா மக்களுக்கு என்ன அங்க ஆகும், அவல நிலை என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்க போகுது. சோ அடுத்தடுத்த ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்துக்கு அதிகமா இருக்கு. ஹிஸ்டரியிலே இல்லாம முதன்முறையா என்ன ஆகுது அப்படின்னா, எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு புதுசா ஒரு படைப்பை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ ட்ரோன் படைப்பிரிவு அப்படிங்கறத அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர போறாங்க. அந்த ட்ரோன் படைப்பிரிவு என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உளவு அப்படிங்கறத தெளிவா அது பார்க்குதான். உளவு பார்க்கறது, கண்காணிப்பு அண்ட் தாக்குதல், இத மாதிரி எல்லா செயல்பாடுகளும் அதுக்குள்ள பொருத்தி அது எல்லாத்தையுமே மேன்ஸை வச்சுட்டு, அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பர்சன்ஸ் கூட அதுவும் இருந்துச்சுன்னா கூடுதலான ஒரு நல்ல ஒரு பவரா இருக்கும் அப்படிங்கறத அவங்க உணர்ந்து இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்ணாமலை அவர்களை பத்தி நான் சொல்லணும் இல்லையா? சோ அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை அப்படின்னா,
கொங்கு பகுதிகளுக்கு மத்திய அரசாங்கம் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறாங்க அப்படிங்கிறாரு. பிகாஸ் அவர் ரீசெண்டா டெல்லி போயிட்டு விவசாயிகளுக்கான தேவைகளை பத்தி தான் போய் பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட பேசிட்டு வந்ததாக தகவல் வந்தது. இதனால மத்திய அரசாங்கம் இந்த கொங்கு பகுதிகளுக்கு ஏதோ ஒரு பெருசா ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டில் வி டோன்ட் நோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு அறிவிப்பு அப்படின்றது சொல்லியிருக்காரு. பட் அது வந்து வந்த உடனே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நவம்பர் 1ஆம் தேதி அண்ட் நவம்பர் 2ஆம் தேதி அப்படின்றதுல 2 நாள் டெட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கல்லறை திருவிழா கொண்டாடும் நாள். அன்னைக்கு ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ எல்லாரும் நினைக்கிற தேதிக்கு கரெக்டான நேரத்துல போயிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தயவு செய்து தேதியை மாத்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிர்கட்சியான எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இவர் இந்த விமர்சனம் வைக்கும் போது அவர்கிட்ட பல கேள்விகள் விமர்சனமா வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீராமரை பத்தி வைரமுத்து அவர்கள் அவதூறா பேசின அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா காதுல விழுந்திருக்கும். பாஜக அதுக்கு அப்போஸ் பண்ணி நிற்கும் போது கூட்டணி வச்சுக்கிறீங்க பாஜக கூட, அந்த தலைவரா இருக்கிற நீங்களும் குரல் கொடுக்கணுமா இல்லையா? நீங்க அதுக்கு அகேன்ஸ்டா ஒரே ஒரு அறிக்கையாவது விட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு எடப்பாடியார் என்ன பதில் சொல்ல போறாரு நம்மளுக்கு தெரியல. பொறுப்போம் அப்படிங்கறத நம்மளாலையும் சொல்ல முடியும். சோ அண்ணாமலை பத்தியும் BL சந்தோஷ் அவர்களை பத்தியும் கொஞ்சம் பேசுவோமா? சந்தோஷ் அவர்கள் அப்படிங்கிறவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். தேசிய அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற செம பெரிய ஒரு பதவியை பாஜகவில் வகிக்கிறாரு. சோ இவர் வந்ததுக்கு அப்புறம் சென்னையில ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க, ஆலோசனை கூட்டம். அந்த ஒரு கூட்டத்துல தெளிவுபட அவர் பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட நம்ம 25ல இருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் கேட்டு வாங்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய பார்வையில தெரியுது. பிகாஸ் சட்டமன்ற தேர்தல் 2021ல நடக்கும் போது நம்மளுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 to 4% ஆஃப் ஓட் ஷேர் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம அப்பவே 20 தொகுதியில போட்டிட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயே 20 தொகுதினா இன்னைய தேதிக்கு நம்மளுடைய ஓட் ஷேர் கிட்டத்தட்ட 11% இருக்கு. அப்போ நம்மளுக்கு வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கும்போது நம்ம எவ்வளவு தொகுதிகளை கேட்கணும்? குறைஞ்சபட்சம் 45ல இருந்து 50 தொகுதிகளை கேட்கிறோம். நீங்க என்னன்னா 25ல இருந்து 30ங்கிறீங்க. அப்போ நம்ம ஜெயிக்கணும், ஒரு இடத்துல போயிட்டு அதிகாரத்துல பிடிக்கணும், அதிகாரத்துல உட்காரணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற தொகுதி குறைஞ்சபட்சம் ஒரு 25ல இருந்து 30ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க கொடுக்கறதே வந்து 25ல இருந்து 30 தொகுதி அப்படின்னா இந்த தொகுதிகள்ல நம்ம எங்கேன்னு போட்டிடுறது? அது இல்லாம பாஜகவுக்கு இந்த தொகுதிகள்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற தொகுதியாதான் ஷியோரா எடப்பாடியார் பிரிச்சு கொடுக்க போறாரு. நம்மள ஒர்க் பண்ற தொகுதியில அவர் கொடுப்பாரா என்ன? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி அவர் கொடுக்குற தொகுதிகளை நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. இவ்வளவு கிரிட்டேரியாஸ் இருக்கும் போது 25ல இருந்து 30 தொகுதிகள் எப்படி செல்லுபடும் அப்படிங்கிற ஒரு கோபத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அவருடைய பின்னாடிதான் நிர்வாகிகள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் ஆர்வமா வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு, ஒத்து வராது, இன்னும் கொஞ்சம் அதிகமான தொகுதிகளை கேட்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ தமிழகத்துல தேர்தல் வேலை பார்க்காத தொகுதிகளா தூக்கி நம்மளுக்காக கொடுப்பாங்களே தவிர நமக்கான தொகுதிகளை கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு 25ல இருந்து 30 தொகுதிகள் பத்தாது அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமா சொல்றாரு. பாஜக நிக்கிற தொகுதிகள்ல ஜெயிக்கணும், அதிகாரத்தையும் வாங்கணும், பிடிக்கணும், அதிகாரத்திலையும் ஷேர் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு கேப்பபிலிட்டிஸான தொகுதிகள் நம்மளுக்கு கிடைக்கணும், அதுக்கான ஒரு முயற்சியில தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவுபட பேசுறாரு. ஆனா இவர் பேசுற அந்த விஷயத்தினால அண்ணாமலை மாபெரும் அதிருப்தி அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க இன்னும் எவ்வளவு வந்து தொகுதிகள் கேட்பாங்க, வாங்க போறாங்க அப்படிங்கறத. சோ இது வரைக்கும் நீங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் இங்க நம்மளோட சேனல்ல யாரெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். ஓகே, சோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிக்கோங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.